எல்லாருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் யாரும் நஷ்டமாகக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டில் எல்லோரும் கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் நாலேஜோடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அதுக்காக தான் இந்த சேனலை உருவாக்கியிருக்கேன். அதனால் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுங்க. என்னுடைய சேனல்லேருந்து வர வீடியோக்களை பார்த்துட்டு எது பண்ணாலும் அது உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் பண்ணணும். இந்த வீடியோக்கள் எல்லாமே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு விழிப்புணர்வு ஐடியா கொடுக்கறதுக்காக போட்டிருக்க வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ஷேர் மார்க்கெட்டில் கரெக்ஷன் முடிஞ்சிட்டா முடியலையா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். ஷேர் மார்க்கெட்டில் கரெக்ஷன் முடிஞ்சிடுது அப்படின்னு சொன்னாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டில் கரெக்ஷன் முடியலை அப்படின்னு சொன்னாலும் சரி, இது வந்து 100% கன்ஃபார்மான ஒரு இன்ஃபர்மேஷனாக ட்ரீட் பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் கரெக்ஷன் முடிஞ்சிடுது அப்படின்னா முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதை யார் சொன்னாலும் இதுதான் ரியல், இதுதான் உண்மை. ஏன்னா யாராவது ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் கரெக்ஷன் முடிஞ்சிடுன்னு சொல்லலாம். அவங்க வந்து உண்மையிலே எக்ஸ்பர்ட்டாக கூட இருக்கலாம். அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதால கரெக்ஷன் முடிஞ்சிடுதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்கள மீறின விஷயங்களில் ஷேர் மார்க்கெட் இன்னும் கரெக்ஷனாக கூட போகலாம். அது வந்து ஒரு சொல்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனாக சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஷேர் மார்க்கெட் கரெக்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா முடிஞ்சிட்டதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் கரெக்ஷன் முடியலை அப்படின்னு சொன்னாலும் அதுவும் அதே பாயிண்டில் தான் எடுத்துக்கணும். எப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ், எந்த ஸ்டாக் மார்க்கெட்டாக சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸு எந்த ஒரு தகவல்கள் சொன்னாலும் அந்த தகவல்கள் வந்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். அது வந்து ரியல் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போதைய சூழ்நிலையில் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய கரெக்ஷன் முடிஞ்சிச்சா முடியலையா அப்படின்னா, என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய 18 வருஷம் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த பேசிஸில் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கமாக எப்பயுமே ஷேர் மார்க்கெட் மார்ச், ஏப்ரல், மேவில் வந்து அப் ட்ரெண்டு வராது. பொறுமையாக அப்போ வந்து கன்சாலிடேட் ஆகி கரெக்ஷனும் ஆகும், டவுனும் ஆகும், கன்சாலிடேட் ஆகும். அதுக்கப்புறம் மேவில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஜூன், ஜூலையில், ஆகஸ்ட்டில் தான் ஸ்டாக் மார்க்கெட் பீக்கில் போயிட்டு வரும். இப்படி தான் பெரும்பாலான நாட்கள் நடந்துட்டுருக்கு. இப்போது மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மார்ச் மாதத்துடைய மிடில் இருக்கும், இன்னும் ஏப்ரல் மாதம் இருக்குது, அப்புறம் மே மாதம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்த 3 மாதத்தில் 22,000 பிரேக் ஆகாத வரையிலும் ஷேர் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை இந்த 3 மாதத்துக்குள்ளே 22 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22 ரேஞ்சாக எடுத்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, ஓவர் க்ரோத் அப்படின்ற ஒரு காரணம். ஏன்னா 5-6 வருஷத்தில் எல்லா கம்பெனிகளும் ரொம்ப அதிகமான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு அப்படின்ற காரணம். இதுதான் வந்து இப்போ இருக்கிற முக்கியமான காரணம். இந்த காரணத்தால் ஏன் குறையுது அப்படின்னு கேட்டால், உலக அளவில் சில நெகட்டிவ் நியூஸ்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ்கள்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா, சரி நம்மலாம் ப்ராஃபிட்டில் இருக்கோமே, வேறு யாராவது விற்று அவங்க ப்ராஃபிட் பண்ணிட போகிறாங்க அப்படின்றதால ப்ராஃபிட் ஓவர் க்ரோத்தில் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஷேர்ஸை சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த கரெக்ஷன் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கரெக்ஷன் தானே தவிர இது ஒரு மேஜர் கரெக்ஷனாக எனக்கு தெரியல. ஸோ இந்தியாவில் பொறுத்தவரையிலும் ஒன்றும் ப்ராப்ளம் அதிகமாக கிடையாது. ஸோ இந்த 3 மாதத்தில் 22 கட் பண்ணாத வரையிலும் சிக்கல் கிடையாது. 22 கட் பண்ணிச்சுன்னா விஷயம் ஒன்றும் இல்லை. அடுத்த ஸ்டேஜ் 22 ரேஞ்சை எடுத்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கும். பட் ஷேர் மார்க்கெட் கீழே டவுன் ஆகுதுன்னாலும் சரி, அப் ட்ரெண்ட் ஆகுதுன்னாலும் சரி, ஒரு ரியல் இன்வெஸ்டர், அது வந்து யாருக்கு பிரச்சனைன்னா ட்ரேடருக்கு தான் பிரச்சனை. ரியல் இன்வெஸ்டருக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து ரியல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு குவாலிட்டியான ஷேர்ஸுங்களை பை பண்ணியிருந்தாங்கன்னா, ஷேர் மார்க்கெட் கரெக்ஷனில் இருந்தாலும் கொஞ்சம் டவுன் ஆகும், அப்புறம் ஷேர் மார்க்கெட் சரியாகிறப்போ ஏற ஆரம்பிச்சிடும். அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறவங்க
குவாலிட்டியான ஷேர்ஸு, அந்த ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய க்ரோத் வந்து ரொம்ப அதிகமான க்ரோத்தாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ குவாலிட்டியான ஷேர்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக எடுத்துகிட்டு போய் ஒரே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஆவரேஜ் கான்செப்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு 25% டவுன்லேயும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வர மாதிரி பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். டீலிஸ்ட் ஆகாத கம்பெனியாக பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் எப்போவும் ட்ரேடிங் ஆகின்னு இருக்க கம்பெனியாக பண்ணுங்கள். ப்ராஃபிட் மேக்கிங் எப்பவும் ப்ராஃபிட் மேக்கிங் பண்ணுற கம்பெனிங்களாக பண்ணுங்கள். ஏன் வந்து மொத்தமாக போடாதீங்க, 25% டவுனில் போடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, மொத்தமாக போட்டோம்னா டவுன் ஆகிடுச்சுன்னா அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணம் இருக்காது, அதனால் பணம் சிக்கிக்குவோம். அதனால் வந்து மொத்தமாக போடாதீங்கன்னு சொல்கிறோம். ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து என்னை பொறுத்தன வரையிலும் ஒரு 10 கம்பெனி 20 கம்பெனியில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து 100 கம்பெனியில் கூட எத்தனை கம்பெனியில் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க எல்லா கம்பெனிங்களையுமே அனலைசிஸ் பண்ணி எல்லா கம்பெனிங்களும் எந்த மாதிரி மெத்தடில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஓனர்ஸ் இருக்காங்க, அதில் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, அந்த கம்பெனியில் எவ்வளோ புக் ஒர்த் இருக்குது, அந்த கம்பெனியில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுது, எதிர்காலத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதை மாதிரி அனாலிசிஸ் எல்லாத்தையுமே எடுத்து அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும், நாட்டுடைய பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும். அதனால் இப்போது நடந்துட்டு இருக்க கரெக்ஷனை பற்றி யாருமே கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத குவாலிட்டியான ஷேரு அதில் மொத்தமாக போடாமல் நிறைய கம்பெனிங்க 100 ஒரே நேரத்தில் நீங்கள் 100 கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லலை. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க, அப்புறம் 25% டவுன் ஆச்சுன்னா செகண்ட் டைம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி டவுன் வரலைன்னா அடுத்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கம்பெனியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ அதாவது எப்படி சொல்கிறேன்னா, முதல்ல ஒரு கம்பெனியில் ஒரு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. குவாலிட்டியான ஷேர்ஸ்னால் ஒரு 5-10 தான் கம்பெனி இருக்குதுன்னு நினச்சிவாதீங்க. நீங்கள் 100 கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு, ஒரே நேரத்தில் 100 கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டியான ஷேரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுத்தனவரையிலும் என்னை பொறுத்தனவரை வரையிலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 1500 கம்பெனிங்க வந்து ரொம்ப தரமான கம்பெனிங்களாக இருக்குது. அந்த மாதிரி கம்பெனிங்கள்லேயே இன்னும் நல்ல ரொம்ப தரமான கம்பெனிகளாக தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த கம்பெனிகளில் என்ன க்ரோத் இருக்குது, என்ன பொட்டென்ஷியல் இருக்குது, அந்த கம்பெனிக்கு எவ்வளோ வந்து சொத்துக்கள் இருக்குது, அதெல்லாம் ஒரு ஷேருக்கு எவ்வளோ சொத்துக்கள் கிடைக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு கம்பெனியை எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஐஓசி எடுத்துக்கலாம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இந்தியன் ஆயில் கார்பரேஷன்றது இப்போ ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. இது ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தான், 127 ரேஞ்சில் இருக்குது. இன்றைக்கி டேட்டு March 14, 2025. 125 ரேஞ்சில் இருக்குது. இது ஒரு நல்ல ப்ரைஸ். ஸோ இது நல்ல ப்ரைஸ் அப்படின்றதால உடனே திரும்பி 10 லட்ச ரூபாய் அதில் வாங்கிடக்கூடாது. ஸோ ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு 100 ஷேர் வாங்கலாம். ஒரு 13,000 ரூபாய் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 100 ரூபாய்க்கு வர்றப்போ ஒரு 100 ஷேர் வாங்குங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும், இப்போ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மட்டும் இல்லை, பிபிசிஎல் இருக்குது, ஹெச்பிசிஎல் இருக்குது, பிடிசி இந்தியா இருக்குது, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இருக்குது, அடுத்தது எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்குது, இந்தியன் பேங்க்ஸ் இருக்குது, பேங்க் ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்படி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1000 கம்பெனி தரமான கம்பெனி இருக்குது. உங்கள் கையில் இருக்கிற எல்லா காசையும் எடுத்து அதிலே போட்டுறாமல், ஒரே கம்பெனிகளில் போட்டுறாமல், ஒரே நேரத்தில் போடாமல், ஒரு பிரித்து ஒரு 100 கம்பெனியை முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி 100 கம்பெனி ஒரே நேரத்தில் போய் 100 கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, முதல்ல உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்குது, ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10,000 பண்ணுங்கள். செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 25% டவுன் ஆகினதுக்கப்புறம் ஒரு 10,000 பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. 25% டவுன் ஆகலை, அப்படியே மேலே போயிட்டே இருக்குதுன்னா அப்படியே விட்டு போங்க. அதுலேயே நீங்கள் அதுக்கப்புறம் திரும்ப அதில் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த மாதிரி வந்து 25% டவுனில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டீலிஸ்ட்டே ஆகக்கூடாது. அந்த கம்பெனி வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அந்த மாதிரி கம்பெனிங்க இப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்குதுன்னா என்ன ஆகும்? அப்போ ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருந்ததால பிஸ்னஸ் பண்ணிட்டே இருப்போம். அந்த மாதிரி கம்பெனிகளில் தேர்ந்தெடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா, தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அதை விட நல்ல பெனிஃபிட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இருக்குது. இந்த உலகத்திலேயே எதில் அதிகமான வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு முறை இருக்குது இல்லையா? அந்த முறையை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் உங்களுடைய முதலீடு வளர்ச்சி அடையும். எந்த ஒரு நாட்டில் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறதில் மக்கள் வந்து ரொம்ப திறமையாக இருக்காங்களோ, சரியான வழிமுறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ, அந்த நாடு தான் வந்து பொருளாதாரத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். அதனால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத ட்ரேடிங் பண்ணாதீங்க. ட்ரேடிங்கிறது ஒரு கிடையாத ஒரு விஷயம். அதனால் ட்ரேடிங் பண்ணாதீங்க. அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத பார்த்து செய்தீங்கன்னா பண்ணுங்கள். எல்லாருமே அதில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற ஹேபிட் வரணும். கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சொந்த பணங்க நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கலாம். எம்ப்ளாயாக இருந்து சம்பாதிக்கலாம். அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கலாம். அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. தேவையான பணத்தை எடுத்து வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இப்போ எல்லோரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தங்கம் தான் வந்து ஒரு குவாலிட்டியான முதலீடு, பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க. உண்மையில் நீங்கள் எடுத்து யோசித்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து விலை உயர்ந்த உலோகமா, பிளாட்டினம் விலை உயர்ந்த உலோகமா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசாட்சியில் கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறது வந்து பிளாட்டினம் தான் விலை உயர்ந்த உலோகம் சொல்லுவீங்க. ஆனால் பிளாட்டினத்தை விட தங்கம் விலை அதிகமாக இருக்குது. அப்படின்றப்போ இதில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது தான் எனக்கு தெரியுது. அதனால் உங்களுடைய முதலீடுகள் வந்து தங்கத்தில் பண்ணுறீங்க, உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா அது நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் தங்கம் வளர்ச்சி அடைஞ்சினே இருக்குது. அப்போ தங்கத்துடைய வளர்ச்சியை மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ முதலீடும் பண்ணணும். ஆனால் தங்கத்துடைய வளர்ச்சி வந்து உண்மையா அப்படின்றதில் வர்றப்போ பிளாட்டினத்தை விட விலை அதிகமாக இருக்குது அப்படின்றதால தங்கத்துடைய வளர்ச்சி வந்து தங்கத்துடைய விலை உண்மையான விலையா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. தங்கத்துடைய விலை எப்போ உண்மையான விலையாக நீங்கள் ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னா தங்கத்துடைய விலை பிளாட்டினத்தை விட கம்மியாக வந்தால் ட்ரீட் பண்ணுங்கள். இல்லை பிளாட்டினம் தங்கத்துடைய விலையை விட உயர்வாக இருந்ததுன்னா ட்ரீட் பண்ணுங்கள். அது வரலும் தங்கத்தொழில் மேலே வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்து எனக்கு குறைவாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க. சரி, அதே நேரத்தில் தங்கத்தில் முதலீடு பண்ணாமல் வேறு எதுலையா தங்கத்தில் வர்ற வளர்ச்சியை வேறு எதுலையாவது நம்ம அடையணும் அப்படின்னு வர்றப்போ ஷேர் மார்க்கெட் தான் உங்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் வந்து எப்படி தங்கம் வந்து ஒரு விலை உயர்ந்த உலோகம் அப்படின்னு நீங்கள் வாங்குறீங்களோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் விலை உயர்ந்த நல்ல மதிப்பான தங்கத்துக்கு நிகரான ஷேர்ஸுங்க நிறைய இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், இப்போ ஏற்கனவே சொன்னோம். அது மாதிரி HDFC பேங்க்கு, கோட்டாக் மகேந்திரா பேங்க் இருக்குது, SBI இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது, டாக்டர் ரெட்டிஸ் இருக்குது. அது மாதிரி இன்னும் நிறைய கம்பெனிங்க இருக்குது. அந்த மாதிரி கம்பெனிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் தங்கம்ன்றது இந்திய வளம் கிடையாது. தங்கம்ன்றது வெளிநாட்டுடைய வளம். தங்கத்துடைய இல்லை நீங்கள் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய உழைப்பை வேறு எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ப்ரைமரி மார்க்கெட்டாக நீங்கள் வந்து தங்கத்துக்கு போகிறீங்க. உண்மையில் என்ன பொறுத்தவரையிலும் கேட்டால் ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் தான் இருக்கணும். செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட் தான் தங்கமாக இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிடைக்கிறத எடுத்துன்னு வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி தான் வந்து நம்ம வந்து பிளானில் இருக்கணும். ஆனால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா டைரெக்டாக எடுத்துன்னு போய் தங்கத்தை வாங்குகிறோம். தங்கன்றது வெளிநாடு வளம். அதனால் வந்து நீங்கள் எதிர்காலத்தில் தங்கம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா உங்கள் உழைப்பு மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண பணம் அத்தனையும் அந்த வெளிநாடு வளத்துக்கு தான் போய் சேர்ந்துடும். அப்படி இல்லைன்னா அந்த தங்கத்தில் அந்த தங்கம் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் யார் முதலீடு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதனால் வந்து தங்கம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதனுடைய விலை உயர்வு வந்து எனக்கு ஒரு நம்பகத்தன்மை எனக்கு இல்லை. உங்களுடைய விஷயம் எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதிலிருந்து ஒரு முடிவை எடுக்கிறது நீங்கள் உங்களுடைய சொந்த முடிவில் எடுங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு முடிவு எடுங்க. எந்த முதலீடாக இருந்தாலும் சொந்த பணமாக இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க.